Hi friends, welcome to Aruna's Kitchen. நம்மளுடைய அன்றாட உணவு பழக்கத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த இஞ்சி பூண்டு விழுதை எப்படி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, உப்பு, எண்ணெய், மஞ்சள் பொடி. இப்போ நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இஞ்சி பூண்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவில் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இப்போ நம்ம பூண்டை மட்டும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் 3/4 கப் அளவில் இஞ்சி சேர்க்குறேன். எப்போவும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், இஞ்சி அதுக்கு கொஞ்சம் குறைவாக தான் எப்பயும் சேர்த்துக்கணும். இப்போ அதையும் நான் ஒரு சுற்றி எடுத்துடுறேன். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆனால் இவ்வளவு நான் இதில் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு சேர்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட போகிறேன். இப்போ நான் அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா தயாராகிருச்சு. அதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இது 1 மாதம் அளவில் பழுதாகாமல் இருக்கும். ஃபிஷ் இல்லாட்டி சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணும்போதோ இல்லாட்டி பேக் பண்ணும்போதோ நமக்கு மசாலா தேவைப்படும். அந்த நேரத்தில் இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்து அந்த மசாலாவை நம்ம தயார் பண்ணும்போது இன்னும் அதிக சுவையாக இருக்கும். இப்போ நான் அரைச்ச இந்த இஞ்சி பூண்டு விழுதை இப்படி காற்று போகாத ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை நீங்களும் உங்கள் வீடுகளில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.